அவர் எனக்கு தாய் மாமே என்னையோட 15 வயசு மூத்தவர். அவர்கிட்ட எப்படி மாமா அவர்கிட்ட அப்படி தான் பழகுவோம். அவர் சொந்த அக்கா மாங்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்பார். நாங்கள் ஃப்ரீயாக இருப்பானோ ஒன்றாவே போவோம் வருவோம், எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறோம். இப்போ சினிமா சம்மந்தமான பல்வேறு தகவல்லாம் உங்ககிட்ட பேசுவாங்களா, கலந்துக்குவாங்க? சினிமா தகவல் நான் பேசுறதில்ல. நான் சினிமா சம்மந்தப்பட்டவன் இல்லை. சினிமா சம்மந்தப்பட்டவங்க என் தம்பி இருக்கான், அவன் அவரோட கேமராமேனு, அவங்கெல்லாம் அதை பேசிக்கிடுவாங்க. நான் சினிமா சம்மந்தது நான் பேசுறது இல்லை. சொந்தம்ன்றதை மட்டும்தான் நான் பேசிக்கிடுவோம். நமக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தால் அது உதவிக்காக வேண்டி போய் இவங்ககிட்ட யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு வந்துருப்போம் போவோம். அதை அவர் செஞ்சு கொடுப்பார். அவ்வளோதான். எங்களுக்கு சினிமா லைனில் எனக்கு சம்மந்தம் இல்லை. உறவுகளோட சொந்த பந்தங்களோட அணுகுமுறையெல்லாம் எப்படி இருக்கும் சார்? எல்லா சொந்த பந்தங்களையும் இறங்கி பழகுவார், பேசுவார், செய்வார், கேட்குறவங்களுக்கு உதவி செய்வார். அதெல்லாம் நல்லா பண்ணுவார். அதாவது கடந்த 2-3 வருஷத்துல அவங்க வீட்டில் வந்து 3 பொம்பளை பிள்ளைய 4 ஆம்பளை பையங்க. அவங்கள மூத்தவர் முதல்ல ரொம்ப ஏர்லியராக போயிட்டார். பாக்கியெல்லாம் இவருக்கு மூத்தவர் ஒருத்தர் இன்னும் சினிமா இது வச்சுருந்தார், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸு வச்சு அவர் நல்லா பண்ணார். இப்போ இன்னும் அவர் மீட்டிங்லேருந்து வந்தவர் இன்னும் உயிரோடு நல்லா இருக்கார் திலகாத்திரமாக. இன்னொருத்தர் வந்து ஜெயராஜ்னா அவர் கூடவே இருக்கிறாரு. அவரும் 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்களும் எல்லாருமே திலகாத்திரமாக தான் இருக்காங்க. நல்ல வயது முதிர்வில் தான் இறந்துருக்காரு. அந்த வகையில் நான் சந்தோஷப்படுறேன். ரொம்ப எல்லாத்துக்கும் கஷ்டம் கொடுக்காம ஈஸியாக அவர் வேலையை முடிச்சுட்டு போயிட்டார். சார் வந்து அவங்களோட பையன் மனோஜோட இறப்பை வந்து தாங்க முடியாமல் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் காலானாங்க. அது ஒரு பெரிய காரணம் அவருக்கு. அவனை எப்படியாவது மேலே கொண்டு வந்துடணும்னு நினச்சி நிறைய கடைசி நேரத்தில் ரொம்ப பயிற்சியெல்லாம் பண்ணார். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுலேயே கொஞ்சம் வருத்தப்பட்டு அவர் உடல்நிலை நலிவுட்டுருச்சு. அதுக்கப்புறம் பையனை இருந்தது வந்து அவரை ரொம்ப பாதிச்சிருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் தேத்தி அப்படியே வச்சு ஓட்டிகிட்டு வந்தோம். அவர் ஏற்கனவே மரணத்தை தழுவிட்டாருன்னே எல்லா பக்கமும் நியூஸே வந்துருச்சு. அந்த அளவில் இருந்தவர் ஏதோ இவ்வளோ நாள் இன்னும் கூட இருந்தார். அது ஒரு சந்தோஷம்.